இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் 24/5/2025 மே மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை 4:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை 10:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 10:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்தும் கொள்வீங்க. நண்பர்கள் வீட்டு திருமண விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையான தருணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதி மற்றும் ஆற்றலின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் உங்களுக்கு தேவையான ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சில பஞ்சாயத்துகளின் மூலமாக பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் குறைந்து வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரபலமான நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலையில இருந்து வந்த சிரமங்களும் குறையும். இன்று பிள்ளைகள் உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எந்த ஒரு வேலையுமே உற்சாகமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். நேற்றைய போலவே இன்றைக்கும் நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. காதல் வாழ்க்கை சிறப்பானதாகவும் அமையும். பரஸ்பர நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய மனதில புதிய ஆற்றலும் அதிகரிக்கும். குழந்தைகள் தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட காலமாக வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் சிறப்பாகவும் முடியும். குழந்தைகளை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். உயர்கல்வியில தெளிவும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஏதேனும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல சில மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான கனவுகளும் பிறக்கும். கலைத்துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு வேலையையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக யோசித்தும் செய்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். நல்ல பலன்களை காண்பதற்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்தில் ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே கவனமற்ற வார்த்தைகளை கண்டிப்பாக பயன்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். செலவுகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். சில செலவுகள் உங்களுடைய கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிலருக்கு வீடு கட்டுவதற்கான வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களை பெற்று கட்டுமான வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்க எதிர்பாராத லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளிக்கவும் செய்வீங்க. அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். சில தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் மன அமைதியும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பலவீனமான போக்கும் மாறும். இன்று வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பொருளாதாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சில ஏற்ற இறக்கங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நீங்க எதிர்பார்த்து இருந்த கடன் தொகைகளும் கைக்கு வந்து சேரலாம். இதனை பயனுள்ள வகையில நீங்க பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய வேலைக்கான முயற்சிகள் கைகூடியும் வரலாம். கடன் தொடர்பான சிந்தனைகளும் இருக்கும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் கைகூடியும் வரும். உடன் இருப்பவர்கள் என்று உங்களுக்கு ஆதரவாக தங்க இருப்பாங்க. எதிர்பார்த்து இருந்த சில பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில புரிதல்களும் உண்டாகும். இன்று நிம்மதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல சுமூகமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைந்து நீங்கள் சில கடினமான வேலைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த தருணத்துல உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் முடிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில இருந்து வந்த மந்தத்தன்மை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனமும் அமைதி இல்லாமலும் இருக்குங்க. உங்களுடைய மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் நகைச்சுவையாகவும் பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு மன உளைச்சல்களின் காரணமாக அவ்வப்பொழுது அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. தேவையற்ற மன கஷ்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. சகோதர உறவுகளினால நன்மைகளும் உண்டாகும். அவர்களும் இன்று உங்களிடத்துல பாசத்துடனும் நடந்தும் கொள்வாங்க. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவுகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கால்நடை வளர்ப்புகளின் மூலமாக நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் உறவினர்களினால பாராட்டவும் படும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தை பார்த்துவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பலவீனமான போக்கும் மாறும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். இன்று பணிச்சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருப்பதன் காரணமாக சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய வேலைக்கான முயற்சிகள் கைகூடியும் வரும். கடன் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் கைகூடியும் வரலாம். உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த சில பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில புரிதல்களும் உண்டாகும். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியின் பொழுது தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடவும் செய்வீங்க. இருவரும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. விவசாய தொழில ஈடுபாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தோப்பு குத்தகையின் மூலமாக கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழிற்சாலைகளிலையும் உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
விசா தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் அக்கறையும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. அழகும் இளமையும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல ஒரு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள்ல நினைத்து இருந்த சில தடங்கல்களும் நீங்கும். அரசியல் தொடர்பு உடையவர்கள் பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஒப்பந்தங்கள்ல சில தாமதங்களும் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தானிய பொருட்கள் விற்பனை, மளிகை சாமான்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். ஆதாயத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலையாட்களுடைய விஷயத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சிலருக்கு ஆசிரியர்களுடைய ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. மேம்போக்காக இருந்து வந்த சில சேமிப்பு திட்டங்கள்ல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சிலருக்கு புதிய தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக நடத்தவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே இன்று நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையையும் தன்னம்பிக்கையுடன் செய்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு அவநம்பிக்கையும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். நம்பிக்கையோடு எந்த ஒரு வேலைகளையும் முயற்சி செய்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குறைந்த நேரத்திலேயே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளை பராமரிப்பதும் நல்லது. உங்களுடைய எரிச்சலான மற்றும் கோபமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடும் பொழுது உங்களுக்கு மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகள்ல தடைகள் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில தாமதங்களுக்கு பின்பு வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவர்ச்சியான விளம்பரங்களை நம்பி தொழில இறங்கிவிடவும் வேண்டாம். வீண் விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். கவனக்குறைவின் காரணமாக வாகனங்களை ஓட்டும் பொழுது சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று வேலை சுமையினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை வெளிப்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். இதனால மற்றவர்களுக்கு வாக்குகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும்.
திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய உதவியினால சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. வீடு மனை வாங்கும் வாய்ப்புகளும் கூடி வரலாம். பெற்றோர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எந்த ஒரு வேலை செய்தாலுமே சில தாமதங்களுக்கு பின்பு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். தடைகள் ஆகிக் கொண்டு இருந்த வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. மனதை அணைப்பாய விடவும் வேண்டாங்க. சில தேவையற்ற சிந்தனைகளினால குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களுடைய இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். சமூகம் சார்ந்த பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். ஏதிலும் என்ற திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வீண் வதந்திகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். என்ற செயல்பாடுகள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. சவால்களை எல்லாமே தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. நிலுவையில் இருந்து வந்த வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய சிறந்த சமயோஜித புத்தியின் காரணமாக பணிகளை எல்லாமே சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகத்தாங்க இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஓரளவிற்கு மிதமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சிலருக்கு வேலை பலுவின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். இன்று மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அவர்கள் கைவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால உங்களுக்கு ஏமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சிலருக்கு தேவையற்ற இடங்கள்ல அமர்ந்து விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இப்பொழுது வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் வெளி விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று வீட்டுல சில ஆடம்பர பொருள் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். நிதி நிலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும்.
கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வற்புறுத்தலின் கீழ் நீங்க எந்த விதமான முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். நண்பர்களுடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. உடல்ல ஒரு விதமான அசதியும் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. என்று மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:52 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அமைதியுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சமாளித்து கடந்து வந்தும் விடுவீங்க. இன்று பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அனுகூலமானதாகவும் உணர்வீங்க. கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில சில பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க அதிகப்படியாக உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. கையில பணமும் இருக்குங்க. இதனால சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு துறை தனியார் துறை பணியாளர்கள் சிரமமின்றி வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தினால நீங்க பெருமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சகோதரர்களிடத்துல சொத்துக்கள் தொடர்பான தகராறுகளும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பங்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையின் ஆலோசனைகளுக்கு பின்னரே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதும் நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட காதலை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களுடைய பொறுப்புகளும் நிறைவேறும். நண்பர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரலாம். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகம் சார்ந்த பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையில மேன்மையும் உண்டாகும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆனால் அதனை அதிகமாக நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல சுமூகமான போக்கும் இருக்குங்க. உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக இருந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் இன்று உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே தீர்க்கவும் செய்வீங்க. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. தொழில செய்த முதலீடுகள்ல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்துல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முனைப்புடன் இருந்து இந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினரும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவுடன் சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளும் பொறுப்பறிந்தும் செயல்படுவாங்க. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை ஆட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் சிறிது மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு இன்று பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. சிறந்த செயல்திறனுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று குடும்பத்தில் நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்களை ஏற்படுத்தவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அக்கறையாக பணியாற்றி அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த கடன் தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்ட வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். பண முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்கள் படிப்பு தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகளையும் முடிக்கவும் காண்பீங்க. உறவினர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் கைகூடியும் வரலாம். வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். மனதளவுல உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. புதிய அனுபவங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளில் மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவிகரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய உதவிகள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்குங்க. விவேகமாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே கவனமாக ஆற்றவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. முன்பு உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு திரும்ப உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் கூட இருந்தே குழிப்பறிக்கும் நபர்கள் கிட்ட கவனமாகவும் இருங்க. அவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கடுமையாக யாரையும் பேசிவிடவும் வேண்டாங்க. சற்று அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு வேலையையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. சில அலைச்சல்களுக்கு பின்பு தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சற்று பொறுமையுடன் இருந்து எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டும் கொள்வாங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடி நல்லபடியாகவும் நடைபெறும்.
எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பரிசு பொருட்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் தொடர்பான போட்டிகளும் அதிகமாகவும் இருக்கும். மன அழுத்தமான சூழ்நிலைகளும் மாறும். மாற்றமான சிந்தனைகளினால புதுமையாகவும் உணர்வீங்க. குழப்பமான கனவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். ஏதிலும் திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறை உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது தாங்க. கவனமற்ற வார்த்தைகளை யாரிடத்திலுமே பேசவும் வேண்டாம். உறவுடன் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில இன்று நடந்து கொள்ளவும் வேண்டாங்க. பொறுமையுடனும் அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சில வீணான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் தோல் எரிச்சல்களும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அடுத்தடுத்த வேலைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். சிலருக்கு மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் வந்து சேரும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அரசு தொடர்பான வேலைகள் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு திட்டங்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழகும் விதத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளும் குறையும். பணிபுரியும் இடத்துல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விலகி சென்றவர்களை பற்றிய நினைவுகளும் அதிகமாகவும் இருக்கும். சில சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உங்கள் தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்கு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு வேலையையுமே இடையூறின்றி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு நல்லது சொல்ல போய் அது கெட்ட பெயராக ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருடைய செய்கையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது அவசியமான கடன்களாகவும் இருக்கும். இன்று தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இது தொடர்பான செலவுகளும் இருக்கலாம். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். வேலை வணிகம் தொடர்பான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். கால்நடைகளின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். சில சவாலான வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.